வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 50. தன் அருகில் படுத்திருந்த மனைவி ரிச்சு என அழைத்து சற்றென்று திரும்பி அவன் நெஞ்சில் கையூன்றி தலைதூக்கி பார்க்கவும் நெற்றியை சுருக்கியவன், "என்னப்பா?" என்றான். மகளிர் காவல் ஆய்வாளரோடு சென்று பாதிக்கப்பட்ட சிறுமியை அந்த குடும்பத்திடமிருந்து மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்து குற்றவாளி மீது முறையாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை பதித்துவிட்டு சற்று முன்னர் தான் இருவரும் வீடு திரும்பியிருந்தனர். ஏற்கனவே உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் அருந்ததியை உடன் அழைத்துக் கொள்ள மறுத்துவிட்டான் ரிச்சர்ட். அந்த சிறுமியின் முன்னே நீ வேறு அழுது வைத்தாய் என்றால் அவள் மனம் இன்னமும் பலவீனமாகும். அதனால் இதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்த்து போராட நீ முதலில் துணிச்சலை வளர்த்துக்கொள் என்று முடித்து விட்டான். அவளுக்கு சற்றே ஏமாற்றம் என்றாலும் அண்ணன் கூறுவதும் சரிதான் என அமைதியாகிவிட்டாள். "நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே?" அவளை தன் மீதே முகத்தருகு இழுத்து நெற்றியில் முத்தமிட்டவன், "அப்போ நான் தப்பா நினைக்கிற மாதிரி எதையாவது சொல்ல போறியா?" என்று பதில் கேள்வி கேட்டான். "என்ன பொறுத்தவரை அது சரிதான், நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தான் தெரியல" என உதட்டை பிதுக்கினாள் அச்சயா. எப்பொழுதும் போலவே தன் எண்ணங்களை விட்டு கொடுக்காமல் பேசுபவளை ரசித்தபடி, "சரி, விஷயம் என்ன சொல்லு" என்றவள் உதட்டை நிமிண்டினான். அவன் விரல்களில் இதழை உரசியவாறு, "இல்ல, கருணுக்கு அருந்ததைக்கும் சீக்கிரமே நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருந்தது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்" என்றாள். லேசாக புருவம் சுருக்கியவன், "ஏ?" என்றான். "நீங்களே யோசிச்சு பாருங்க, அருந்ததிக்கு நாம எவ்வளவுதான் நம்ம அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தாலும் அது கருண் கொடுக்கறதுக்கு ஈடாகுமா? குழந்தையிலிருந்தே அவ உங்களோட வளர்ந்ததுனால 2 பேருக்குள்ளேயும் ஒரு புரிதலோ உரிமை உணர்வும் சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அவ இங்க வந்தப்போவே 13 வயது சிறுமி. இதுல சமூக குறிச்ச பயத்தினாலேயே 2 பேரும் இயல்பான உடன்பிறப்புகளை போல பழகாம ஒதுங்கி ஒதுங்கி இருந்துட்டீங்க. அப்புறம் இதுல எங்க இருந்து அவளுக்கு நம்ம கிட்ட உரிமையும் நெருக்கமோ தோணும்? அத பத்தி நீங்க நினைக்கிறீங்களா?" அவள் சொல்லுக்கு லேசாக தயங்கியவாறு அவன் ஆமோதிப்பதாக தலையாட்ட, "இனி கூட பாருங்க, அவ பலகீனமாகிற நேரம் கருண் உடன் இருந்திருந்தா நிச்சயமா இந்த அளவுக்கு பதறி தவிச்சிருக்கவே மாட்டான். தான் கணவனோட இருக்கிறோன்றதே அவளுக்கு மிகப்பெரிய தெம்பா இருந்திருக்கும். தனிமையிலே வளர்ந்து எல்லாத்தையும் தனக்குள்ளே போட்டு எந்நேரமும் உழப்பிக்கிட்டு இருக்கவளுக்கு நாம என்னதான் தன்னம்பிக்கையை ஊட்டி உத்வேகப்படுத்தினாலும் திரும்பவும் கிடைக்கிற தனிமை அவளோட உறுதிய நிலக்குலைய செஞ்சிடும்பா. இதே அவளுக்கு அவ நேசிக்கிற உரிமையான உறவு பக்கத்துணையா கிடைச்சிட்டா எதிலையும் துணிச்சலோட செயல்பட்டு உறுதியா நிப்பால" என மேலும் எடுத்து கூறினாள் அச்சயா. "அப்போ உடனடியா கல்யாணத்துக்கு பேசலாங்கிறியா?" என்றான் ரிச்சர்ட் யோசனையோடு. "ஆமா, நாளைக்கே இத பத்தி மாமா அத்தை கிட்ட நேர்ல பேசிடலாம்." "சரி அங்கிள், நாங்க கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு." கருணுக்கு அருந்ததியை திருமணம் முடித்த அன்று சித்துவின் வீட்டில் இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் அப்பொழுதுதான் வந்து ஹாலில் குழுமினர். "ஓகே ரிச்சர்ட், டேக் கேர். அப்பப்போ கிடைக்கிற நேரத்துல என் டாலியை கூட்டிட்டு ரெஸ்டா வீட்டுக்கு வந்து போயிடு, சரியா?" என கை குலுக்கி விட்டு விடை கொடுத்தான் சித்தார்த். அருந்ததியிடம் வந்தவன் அவள் கரம் பற்றி அழுத்தி, "உனக்கும் சரி, இங்குள்ள யார்கிட்டையும் சரி, நான் எதுவுமே சொல்ல தேவை இருக்காது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? உனக்குன்னு பிறந்த வீடு ஒண்ணு இருக்கிறதுங்க மட்டும் மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கோ" என்றதும் அருந்ததியின் விழிகளில் மலமளவென்று கண்ணீர் வழிந்தது. "ஏ, அள்ளறதுக்காகவா இதை நான் உன்கிட்ட சொன்னேன்? என்னம்மா?" என்று அவளை தோளோடு அணைத்து கொண்டவனுக்கும் ஏனோ கண்கள் கலங்கியது. சூழ்நிலையை சகஜமாக்கும் பொருட்டு, "ஐயோ அருந்ததி, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு நினைச்சல நீ பயந்து அழாத. உன்கிட்ட ஏதாவது வாழான்னா ஒரு போனை போடு." "இல்ல, வேண்டாம் வேண்டாம், நாம தான் தினமும் ஹாஸ்பிட்டல்ல பாப்போமே, அப்ப சொல்லு, இவனை ஒரு வழி பண்ணிடலாம். உனக்கு தினமும் இவனை சமாளிக்கிறது எப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் தனியா கிளாஸ் எடுக்கிறேனா. அத்தை கூட இதுக்கு எப்போதே எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க" என கண்ணடித்தாள் அச்சயா. "மா" என்று கருண் சிந்துவை உரைக்க, "டேய், அவ வேணுனே என்ன இதுல கோத்து விடுறாடா. அவளோட கல்யாணத்தை பத்தி பேசும்போது சும்மா பேச்சு வாக்குல ஏதோ சொன்னேன், அவ்வளவுதான்" என வேகமாக மறுத்தாள் அவள். "அதுக்கும் நான் தான் கிடைச்சனா?" என்றவன் முறைக்க அனைவரும் கொள்ளென்று சிரித்தனர்.
சற்று முன் இருந்த இறுக்கமான சூழ்நிலை சட்டென்று அழகாக மாறி அங்கே இருந்தவர்களின் இதயத்தை குளிர்வித்தது. இதன் காரணகர்த்தாவான தன் மனைவியை அப்பொழுதே இழுத்து இதழணைக்க தோன்றிய உணர்வை சிரமப்பட்டு அடக்கிய ரிச்சர்ட் வீட்டிற்கு சென்று தன் அவளை முழுமையாக தனியாக கவனித்துக் கொள்ளலாம் என உல்லாசமாக திட்டமிட்டான். சரி சரி, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். எங்க மாப்பிள்ளை என்ன எவ்வளவு நேரம் உனக்காக கால் கடுக்க நின்றுட்டு இருப்பாரு என்றான் கருண் அலட்டலாக. ரொம்ப தாண்டா மாப்பிள்ளை மேல அக்கறை உனக்கு. அவ எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதானே ஆகணும், அப்ப பேசிக்கிறேன் என பழிப்பு காண்பித்தாள் அட்சயா. என் பொண்டாட்டிய வேலைக்கே அனுப்பாம வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவேனா என்றான் கருண் பட்டென்று. டேய் என நகைத்தபடி அவன் தோளை தட்டிய கமலா, மாப்பிள்ள நீங்க அவளை கூட்டிட்டு கிளம்புங்க, விட்டா ரெண்டு விடிய விடியனாலும் சண்டை போடுங்க என்றாள். ரிச்சர்ட் புன்னகையுடன் அவளின் கரத்தை பற்ற, மா உங்களை நான் வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன் என்று எச்சரித்தாள் மகள். சரிதான் வாடி, பார்த்துக்கலாம் என பதிலுக்கு சவால் விடுத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு வழி அனுப்பினாள் கமலா. கணவனின் பிடியிலிருந்து தன்னுடைய கரத்தை உருவியவள் தன் அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு, என்னையும் என் நாத்தனார் மாதிரி அழ வச்சிடாதீங்கம்மா என்றாள் அட்சயா லேசாக கமறிய குரலில். என் பொண்ணு அவளை மாதிரி மென்மையானவ கிடையாது, அழுத்தக்காரின்றது எனக்கு நல்லாவே தெரியும்டா செல்லக்குட்டி என்றாள் கமலா அவள் காதில் கிசுகிசுப்பாக. பொங்கல என்று சினுங்கியவள் பெற்றவளின் கன்னத்தை வலிக்க இழுத்து கிள்ளிவிட்டு ரிச்சர்டின் கரம் பற்றி இழுத்து கொண்டு காருக்கு ஓடினாள். அடுத்து கமலாவின் குடும்பத்தினரும் விடைபெற்று செல்ல வீட்டு உறுப்பினர்கள் மட்டுமே இறுதியில் மீந்து இருந்தனர். சரி நாமளும் தூங்க போலாம், டயர்டா இருக்கு என்றவாறு சித்தார்த் வெளிகேட்டையும் வாயில் கதவையும் அடைக்க போனான். தருண் தன்யா அங்கிருப்பவர்களுக்கு ஒரு குட் நைட்டுடன் மேலும் ஆட்டம் போட முயன்ற விதுவை அடக்கி தங்கள் அறைக்கு அள்ளி சென்றனர். செந்து சமையலறை விளக்கை அணைக்க செல்ல ஸ்ரீகுட்டி வாய்ப்பு கிடைத்தது என்று தன் பாட்டியின் மொபைலை எடுத்துக்கொண்டு வசதியாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். விழிகள் அலைப்புற சற்றே பீதியுடன் நின்றிருந்த மனைவியின் கரம் பற்றிய கருண், வா நாமளே போய் தூங்கலாம் என்று அறைக்கு அழைத்து சென்றார். செல்லிட்டிருந்தவளின் கரம் பல்வேறு கதைகளை எடுத்துச் சொல்ல அவள் முகம் பார்த்தவன், நைட் ட்ரெஸ் எதுவும் மாத்திக்கிறியா, புடவையில இருந்தா உனக்கு தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல என்று கேட்டான். ட்ரெஸ் மாற்ற வேண்டுமா? இவன் எங்கே இருப்பான், நான் எங்கே உடை மாற்றுவது? என்ன முழிக்கிற? ஆ என்றவள் ஏதோ ஒரு பக்கம் தலையாட்ட, சரி நீ மாத்து, நான் போய் தண்ணி எடுத்து வரேன் என அங்கிருந்த காலி வாட்டர் பாட்டில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவள் கதவை லாக் செய்துவிட்டு உடை மாற்றினாள். தண்ணீர் பிடித்தவன் அறைக்கு செல்லாமல் அண்ணன் மகளிடம் ஏதோ தாஜா செய்து கொண்டிருப்பதை கவனித்த சிந்துஜா அருகே வந்து என்னவென்று விசாரித்தாள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்ரீகுட்டி தான், அவங்க அருந்ததி அம்மாவுக்கு தினமும் தூங்குறதுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு கேட்டேன். மேடம் என்கிட்ட உங்க மொபைல தருவீங்களான்னு சொல்லுங்க அண்ணா, நான் வர்றேன்னு பேரம் பேசுறா. பெண்மையின் உணர்வுகளை மதிக்கும் குணம் தப்பாமல் தந்தையின் அணுவிலிருந்து மகனுக்கு கடத்தப்பட்டு இருப்பது புரிந்து மனம் நிறைந்து போனது செந்துவிற்கு. பாப்பா தூங்க போறப்ப மொபைல தொடக்கூடாதுன்னு தாத்தா சொல்லிருக்காங்கல்ல என இடையில் கை வைத்து சின்னவளை செல்லமாக முறைத்தாள் அவள். இல்ல பாட்டி, ஒன்லி 10 minutes தான் என இரு கை விரல்களையும் அழகிய மலர் போல விரித்து தலை சரித்து காண்பித்தாள் அவர்கள் வீட்டு குட்டி தேவதை. அதில் மயங்கி மூக்கோடு மூக்குரசி பேத்தியை கொஞ்சி முத்தமிட்டவள், சரி கருண், பாப்பா கிட்ட 10 நிமிஷத்துக்கு மட்டும் அலாரம் வச்சு கொடுத்துரு, அப்புறம் அவளே அதை அணைச்சிட்டு உன்கிட்ட கொடுத்துருவா என்று யோசனை கூறிவிட்டு உறங்க போனாள். அறைக்கு குழந்தையை கைகளில் ஏந்தி வந்தவனை குழப்பத்துடன் பார்த்தாள் அருந்ததி. தன் அம்மாவிடம் சொன்னதையே மனைவியிடமும் ஒழித்தவன் கதவை சாற்றிவிட்டு வந்து படுக்கையில் விழுந்தான். கணவனின் நடவடிக்கையால் உள்ளம் குளிர அவனை மலர்ச்சியோடு நோக்கியவள் கட்டிலில் குழந்தையின் அருகில் அமர்ந்து அவளிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். இலகுவான காட்டன் குர்த்திக்கு மாறி இருந்தவள் உறங்க வரும்பொழுது கூட ஷால் அணிந்திருப்பது கருணுக்கு ஒரு புறம் சிரிப்பையும் மறுபுறம் கனிவையும் ஒரு சேர கொடுத்தது. 1 மாதம் கடந்திருக்க கருணோடும் குடும்பத்தினரோடும் இயல்பாக பொருந்தி போனாள் அருந்ததி. அட்சயா ஆருடம் சொன்ன நெருக்கமும் உரிமையும் அவளுக்குள் இயற்கையாக தோன்றி அண்ணனும் அண்ணியும் அவர்கள் வீட்டிற்கு வந்தாள். அவளே முன்வந்து முறையாக வரவேற்று
சிற்றுண்டி கொடுத்து உபசரிக்கும் அளவிற்கு வந்திருந்தாள். தருண் தான் ஆரம்பத்தில் ஒருமுறை அவளிடம் புலம்பியவன், என்னம்மா நீ இப்படி சாதுவா வந்து என்ன நல்லா ஏமாத்திட்டியே. என் திருமணத்தப்போ இவன் எப்படிலாம் எனக்கு கலாட்டா செஞ்சான் தெரியுமா? அப்ப இவன்கிட்ட ஒரு ரிவெஞ்ச் எடுத்தேன். உன் கல்யாணத்தப்போ நான் இதே மாதிரி செய்ய போறேன் பாருன்னு. எங்க எல்லாம் தெளிவா ஒன்ன மாதிரி அப்பாவி பொண்ணா இல்ல இவன் தேடிக்கிட்டான் என்று பெருமூச்சு விட்டான். புரியாமல் விழித்த அருந்ததியிடம் குடும்பத்தினர் லாங் லாங் எகோ பென்டிரைவ் கதையை சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்க அவளுக்குமே தன் கணவனின் குறும்பை எண்ணி சிரிப்பு வந்துவிட்டது. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று உற்சாகமாக வாழ்த்தி பொக்கேவையும் கிஃப்டையும் ஒரு சேர தன் கணவனிடம் நீட்டினாள் அருந்ததி. காலையில் இவன் எழுவதற்கு முன்பாகவே எழுந்து குளித்து முடித்து கடற்பச்சை வண்ண புடவையில் பளிச்சென்ற பொலிவுடன் கடற்கண்ணியை போல் நின்றிருந்தவளை ஆழ்ந்து பார்த்தான் கருண். எனக்கு ஒரு சந்தேகம் பப்ளி. தன் பரிசை கையில் வாங்காமல் பேசுபவனை குழப்பத்துடன் பார்த்தவள், நாம் கொடுக்கின்ற பரிசு எதுவும் பிடிக்கவில்லையோ? தன்யா அக்காவிடம் கேட்டு அவர்களோடு சென்றுதானே வாங்கினேன் என கவலையில் ஆழ்ந்தாள் அவள். நீ என் பொண்டாட்டிதானே? திடுக்கிட்டு விழித்தவள், ஆ எங்க? இல்ல, நீ என்னோட மனைவிதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்றபடி டவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு குளியலறையில் நுழைந்து கொண்டான். ஏன் இப்படி சொல்றாரு என்கிற பதற்றத்துடன் இருந்த இடத்தை விட்டு அசையாது வேரூன்றி நின்றாள் அருந்ததி. வெளியே வந்தவன் அவளை கண்டுகொள்ளாது நிலை கண்ணாடியின் முன் சென்று தலையை துவட்ட ஆரம்பிக்க தயக்கத்துடன் அவன் பின்னே சென்று நின்றாள் அவனுடைய பப்ளி. ஏன் அப்படி சொல்றீங்க என்றாள் பரிதவிப்போடு. அவளிடம் திரும்பியவன் அவள் விழிகளை நேராக நோக்கி, இல்ல, வெளியாட்கள் தான் இப்படி ஃபார்மலா கிஃப்ட நீட்டி வாழ்த்துவாங்க, நீயும் அதே மாதிரி சொன்னியா? அதான் எனக்கு பெரிய சந்தேகமே வந்துடுச்சு என கூலாக சொல்லிவிட்டு வார்ட்ரோபிடம் சென்று உடைகளை தேடி குடைய ஆரம்பித்தான். அவளுக்கு அழுகையே வருவது போல் ஆகிவிட்டது. அவனுக்காக என்று பெண் ஆசையாக தேடி தேடி அலைந்து வாங்கிய உடை அவள் கைகளில் இருக்க அவன் வேறு தேடுகிறானே என்றிருந்தது. வேறெப்படி சொல்லணும் என்றாள் ஏக்கத்துடன். நீதான் சொன்னியா என்று திரும்பி அப்பாவியாக வினவினான். அவள் மண்டையை வேக வேகமாக ஆட்ட உள்ளிருந்து வெளியேற துடித்த சிரிப்பை இதழ் கடித்து அடக்கினான் கருண். என்ன கேட்ட? இல்ல, எப்படி விஷ் பண்ணணும்னு என்று கண்களை சுருக்கி தீவிரமாக யோசித்தவன், பல விதங்கள்ல சொல்லலாம், ஆனா எப்படி வாழ்த்தினாலும் குறைந்தபட்சமா கணவனோட கன்னத்துல ஒரு முத்தமாவது கொடுத்துதான் வாழ்த்தணும் என்றான் சாவதானமாக. முத்தமா என கண்களை விரித்து வெதிர் விதித்து போனவள் அவனையே அச்சத்துடன் பார்த்தாள். அவனோ சளைக்காமல் அவள் பார்வையை நேராக எதிர்கொண்டு அழுத்தத்துடன் நின்றான். இதயம் தடதடத்து உடல் நடுங்க துவங்க கையில் இருந்ததை அழுந்த பற்றி கொண்டவளுக்கு லேசாக வியர்வை அரும்பியது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அருகில் சென்று அவளை சமாதானப்படுத்த மனம் விளைந்தாலும் அதிலிருந்து அவள் மீண்டு வருவது எப்படி என்று அமைதி காத்தான் கருண். நிமிடங்கள் தான் கரைந்ததே தவிர அவளிடமிருந்து எந்த அசைவும் இல்லை என்றானதும் அவன் திரும்பி கைக்கு கிடைத்த உடை ஒன்றை எடுக்க இவளின் உள்ளம் உடைந்தது. அப்போ நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸ போட மாட்டீங்களா என்றவளின் குரல் பிசிறு தட்ட விரைந்து அவளிடம் வந்தவன் அவள் கைகளை ஆராய்ந்தான். என்ன, எனக்கு ட்ரெஸ் வாங்கினியா? சொல்லவே இல்ல என்று ஏதும் அறியாதவன் போல் வினவினான். இது பேண்ட் ஷர்ட் தான் என்று கைகளை உயர்த்தினாள். ஓ சூப்பர், கொடு, இதே போட்டுக்கிறேன் என அதை மட்டும் லாவகமாக அவள் கைகளில் இருந்து எடுத்துக்கொண்டான். பொக்கே என்று உள்ளுக்குள் ஏமாற்றம் பரவினாலும் சரி, ஆடைகளையாவது அணுகிறானே என கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தாள். ஆள் நீல சிவப்பு சட்டையும் கிரீம் பேண்டும் அவனை எடுப்பாக காண்பிக்க கண்ணாடியின் முன் நின்று ஒருமுறை தன்னை முழுமையாக ரசனையோடு பார்த்தான். குட் செலக்ஷன் பப்ளி, தேங்க்யூ என இயல்பாக முனைந்தவன் தலைவாரி விட்டு கதவை நோக்கி செல்ல அருந்ததி திகைப்புடன் எழுந்து நின்றாள். அவ்வளவுதானா என இயலாமையுடன் அவளையும் மீறி குரல் வெளிவந்து விழுந்தது. அவன் தனது தேர்வை பாராட்டி ஏற்றுக்கொண்ட பொழுதும் அவளது மனம் நிறைவடையவில்லை. தாழ்பாளில் கையை வைத்தவன் விலகிக் கொண்டு அவளை திரும்பி பார்த்தான். விழிகளில் யாசிப்போடு தன்னை நோக்கியவளிடம் நிதானமாக வந்தவன் அவள் முகத்தை கோர்ந்தான்.
இன்னும் என்ன, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டனே. முகம் சிவந்து தலையை குனிந்தபடி தடுமாறியவளிடம் இருந்த மெல்லிய கேவல் ஒன்று வெளிப்பட அதற்கு மேல் முடியாமல் அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டான் கருண். வெடித்து அழுதவள் அவன் நெஞ்சில் அழுந்த முகம் புதைத்து ஐ லவ் யூ என்றாள். விழிகளில் வெற்றியில் மின்ன மனைவியின் உச்சியில் தனது முதல் முத்திரையை பதித்தவன் மீ டூ பப்ளி என்று அவளுடைய காதில் கிறக்கமாக கூறினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.